ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான உசிலி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, நான் ஒரு டம்ளர் அரிசி மாவு, பச்சரிசி மாவு சலிச்சிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சமாக மோர் ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டுருக்கேன். இந்த ஒரு டம்ளர் அரிசி மாவு இருக்கும். இப்போ இந்த ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இந்த 100 கிராம் துவரம்பருப்புக்கு 3 வரமிளகா உப்பு. ஏற்கனவே அரிசி மாவில் உப்பு சேர்த்து தான் பிசைஞ்சு வச்சுருக்கோம் மோரை குத்தி. இப்போ இந்த துவரம்பருப்பு 3 வரமிளகா உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாம். அரைச்சின்னு வந்ததுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் தேங்காய் எண்ணெயோ இல்லை கடலை எண்ணெயோ சேர்த்துங்கோ. துவரம்பருப்பு, வரமிளகா, உப்பு வச்சு அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து முதல்ல நல்லா உதிரியாக உசிலி ஆக்கிண்டுடலாம். இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டு பரட்டி விட்டோம்னா நல்லா உதிராக வந்துடும். இப்போ பாருங்க, கொஞ்ச நேரத்துலாமே எவ்வளோ அந்த ஈரத்தெல்லாம் இழுத்துண்டு உதிரியாக வந்துடுது பாருங்க. இப்போ இதை நாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு உப்புமாவுக்கு தாளிச்சிடலாம். உசிலியை எடுத்துட்டாச்சு. திரும்ப கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டோம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அரிசி மாவில் கொஞ்சமாக மோர் குத்தி உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை இதோட சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டை போட்டு மூடணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்ச நேரம் 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம பெரட்டி விட்டு குத்தி விட்டோம்னாலே நல்லா உதிராக வந்துடும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இந்த பாருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி பெரட்டி விட்டு குத்தி விட்டோம்னா நல்லா பொலப்பொலன்னு உதிரியாக வந்துடும். உங்களுக்கே பார்த்தா தெரியும், ஆரம்பத்தில் போட்டதுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க. எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆனால் நல்லா வெந்துடும். அடுப்பை மட்டும் சிம்மிலேயே வச்சுங்கோ, இல்லைனா உங்களுக்கு அடி பிடிச்சி தீஞ்சு போயிடும். அப்புறம் நல்லா இருக்காது உசிலி உப்புமா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். தட்டை போட்டு மூணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி குத்தி விட்டாலே போதும், உதிராக வந்துடும். இங்கே பாருங்க, 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா அரிசி உப்புமா வெந்தெடுத்து. இப்போ இதுக்கு மேலாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம பருப்பு உசிலி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோடு சேர்ந்து கலந்துட வேண்டியது. நான் கொஞ்சம் லைட்டாக காரப்பொடி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா ஏற்கனவே மிளகாய் வத்தல் போட்டு தான் அரைச்சிருக்கோம். எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேண்டியிருக்கு, அதனால் கொஞ்சம் பூரம் காரப்பொடி சேர்க்குறேன். அவ்வளோதான். நம்மளுடைய டேஸ்டியான உசிலி உப்புமா ரெடியாக எடுத்து இது ஒரு ஈவினிங் டிஃபனாக கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவா. நீங்களும் உங்கள் இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.